வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட நடிகை சமந்தா. என்ன காரணம் தெரியுமா? சோகத்தில் ரசிகர்கள் கூறி வரும் ஆறுதல். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அவசர சிகிச்சை பிரிவில் நடிகை சமந்தா அனுமதிக்கப்பட்டிருக்கும் புகைப்படம் தான் தற்போது சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்னிந்திய சினிமாவில் பல ஆண்டுகள் மேலாக முன்னணி நடிகர்களின் ஒருவராக திகழ்ந்து வருவங்க தான் நடிகை சமந்தா. இவரது நடிப்பில் வெளியான பல திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்து இருக்கிறது. ஆனால் இவர் லீட் ரோலில் நடித்த படங்கள் அனைத்துமே எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவே இல்லை. அதிலும் குறிப்பாக இறுதியாக இவர் லீட் ரோலில் நடித்த யசோதா மற்றும் சகுந்தலம் ஆகிய 2 படங்களும் மாபெரும் தோல்வியை தழுவியது. அதன் பிறகு கடைசியில் விஜய் தேவர்கொண்டாவுடன் குஷி என்ற திரைப்படத்தில் நடித்திருக்காங்க. காதல் ஆக்ஷன் பணியில் உருவான இந்த திரைப்படம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றது. அதோடு இது சமந்தாவிற்கு ஒரு கம்பேக் படமாக அமைந்திருந்தது. இதற்கு பிறகு இவங்க எந்த படத்திலும் நடிக்கவில்லை. காரணம், இவர் சிகிச்சை மற்றும் மன அமைதி தேடி கொண்டிருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு இருந்து சமந்தா அவர்கள் மயோட்டிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டு வந்திருந்த தகவல் தான் எல்லோருக்கும் அறிந்தது ஒன்றுதான். இது ஒரு வகையான தசை அலர்ஜி நோய் என்று கூறப்பட்டது. இதற்காக இவங்க தொடர்ந்து சிகிச்சையும் எடுத்து வராங்க. ஆனால் அந்த நோயிலிருந்து சமந்தா பூரண குணமடையவே இல்லை. தற்போது அந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் நடிக்க ஒப்புக்கொண்ட படங்கள் வாங்கிய அட்வான்ஸ் தொகையை சமந்தா திருப்பி கொடுத்திருக்க தகவல் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருகிறது. இந்த நிலையில அது மட்டுமில்லாமல் ஒரு வருடத்திற்கு மேலாக சினிமாவை விட்டு சமந்தா முடிவு எடுப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. மேலும் சமந்தா தீவிர சிகிச்சை எடுத்து வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்தின் அமெரிக்கா போன்ற பல நாடுகளுக்கு மன நிம்மதிக்காக சுற்றுலா மேற்கொண்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட அமெரிக்காவில் தன்னுடைய சிகிச்சை தொடர்ந்த சமந்தா தற்போது தேறி இருப்பதாக சோசியல் மீடியாவில் அறிவித்திருந்தாங்க. சில மாதங்களுக்கு கூட சமந்தா ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் சமந்தா 2 குழந்தைகளை தத்தெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. நாக சைத்தன்யாவின் பிரிவுக்கு பிறகு 2ஆம் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று சமந்தா கூறியிருந்தாங்க. மேலும் அடிக்கடி சமந்தா தன்னுடைய உடல்நலம் குறித்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க. இந்த நிலையில்தான் தனக்கு இன்னொரு பாதிப்பு இருப்பதாக சமந்தா பதிவு போட்டிருக்காங்க. சோசியல் மீடியா இணையதள பக்கத்துல மிக ஆக்டிவாக இருக்காங்க நடிகை சமந்தா. அவங்க அடிக்கடி தன்னுடைய ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்திகளை அவங்க எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை கொடுத்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாங்க. இந்த நிலையில இவங்க எனக்கு இன்னொரு நோய் இருக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பதிவில் அதுல பூக்கள் எவ்வளவு அழகானதோ அவற்றை பார்த்தால் மனதுக்குள் இனம் புரியாத சந்தோஷம் வரும். ஆனால் பூக்களால் எனக்கு அலர்ஜி ஏற்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டது கொடுமையானது என்று பூக்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமந்தா பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் உங்கள் உடல்நிலை இப்போது பரவாயில்லையா, என்னது, நீங்கள் பூரணம் குணமடைந்து வர வேண்டும் என்றெல்லாம் ஆறுதல் பதிவு போட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.